சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாங்காய் ஊறுகாய் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெறும் கடாயில் நம்ம வெந்தயமும் கடுகும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம பொரிச்சிக்க போகிறோம். நல்லா இது வறுந்து வரட்டும். இப்போ ஊறுகாவுக்கு வாசனையே இது தான். அதனால் கருகு விடாதீங்க. கருகு விட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா செவந்து வரும் பாருங்கள். இதை நல்லா இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு பொடியாக்கிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊறுகாய் எந்த ஊறுகாய் இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாலும் நல்லா 4 படம் வச்சுருக்கலாம். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூடவே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து நல்லா காஞ்ச மிளகாவும் கடுகும் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நம்ம மாங்காய் சுத்தம் பண்ணி நான் சீவலில் போட்டு சீவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம சீவி வச்சுக்கிற மாங்காவை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாகவும் கெட்டும் போகாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இதேமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூட பொடியாக நசுக்கி வச்ச இந்த சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கருவேப்பிலை தூவிக்கிங்க. தூவி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.